திரைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு வர்றவங்க, முதல்ல அந்த துறையில உள்ள பிரச்சனைய தீர்த்துட்டு, அதில சரி பண்ணி நான் யாருன்னு நிரூபிச்சுட்டு, அதுக்கு பிறகு அரசியல் துறைக்கு வாங்க, அப்படின்னு இயக்குனர் சேரன் சொல்றாரு. அவர் சொல்றதுல அது சொல்றது சரிதான். அது கேப்டன் விஜயகாந்த் அவங்க பண்ணாங்க. அதுக்காக ஒவ்வொருத்தரும் அப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. ஒரு விஷயம் தான், திரைத்துறையும் தமிழக அரசுக்குள் வர்றது தான் அப்படிங்கிறதுனால, தமிழக அரசு கைய பத்துனா, எல்லா துறையுமே சரி பண்ணலாங்கிற ஒரு விஷயமும் அதுக்குள்ள இருக்கு. அத விட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது எப்போது திமுக ஆட்சிக்கு வருகிறதோ, அப்போலாம் திரைத்துறையை தன்வயப்படுத்திக் கொள்றது அதோட இயல்புங்க. இத வந்து மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா, அ ஜெயலலிதா அம்மா 2011ல வந்து ஜெயிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இந்த திரைத்துறைய வச்சு தான் அவங்க வந்து அவங்க திரைத்துறைய அவைங்க கையாண்ட விதம், அவங்க நினைக்கிற படங்கள் தான் ஓடணும். அவங்க தான் வந்து தியேட்டர்ல வந்து வச்சுக்குவாங்க. அவங்க விரும்புற படம் தான் தியேட்டர்ல போடுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலை அப்ப இருந்தது. மக்களால் பேசப்பட்டது. அவங்க தோத்ததுக்கு அதுவும் ஒரு காரணம்னு பேசப்பட்டது. இதெல்லாம் வந்து நிதர்சன உண்மையா இருந்தது. அதே போல தாங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் அவங்க ஆட்சியில இல்லாம இருந்துட்டு, திருப்பிக்கு ஆட்சிக்கு வந்த பிறகும் அதே தவறு தான் திரும்பி செய்றாங்க. முன்னாடி சன் டிவி கட்டுப்பாட்டுல இருந்தது. இப்ப ஸ்ட்ரெயிட்டா ஏங்க அவன் கட்டுப்பாட்டுல இருக்கணும்? நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருவோம்ன்ட்டு, உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் கட்டுப்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டாரு. அவர் நினைக்கிற படம் தான் ஓடணும். அவர் நெனைக்கிற படம் தான் போடணும். அவங்க தியேட்டர் தான் கையில தான் இருக்கும். அவங்கள எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. பாருங்க, விஜய் போன்ற பெரிய நடிகர்களுக்கே இவ்வளோ இடர்பாடுகள் குடுக்குறாங்கன்னா, புது படங்கள்லாம் இங்க வந்து ஓடுறது மிகப்பெரிய கஷ்டங்க. திமுக செய்கிற ஒரு தவறுல இது ஒரு முக்கியமான தவறு. இது சாமானியனா பதிவு பண்ணதுல எனக்கு எந்த ஆட்சேபனையுமே இல்ல. அதாவது திமுக திரைத்துறையை கையகப்படுத்தி இருக்கிறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இத மறுக்க முடியாது. ஏன்னா, பல சிறு முதலீட்டாளர்கள் படங்கள் இங்க ரிலீஸ் ஆகுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனங்க. விடவே மாட்டாங்க. அவங்க ஜெயிக்க விடவே மாட்டாங்க. ஒரு படம் வந்து அ நல்லா போகும்னு நெனஞ்சா கூட அத தூக்கி விட்டுருவாங்க. 1 ஷோ, 2 ஷோ அப்படி குடுத்தா கூட அதுக்கு மேல குடுக்க மாட்டாங்க. அந்த படம் நல்லா இருக்கா? இல்லையாங்கிற பொதுமக்களுக்கு பார்வைக்கே போகாத அளவுக்கு ஒரு வேலை செஞ்சுவிட்டு, இவங்களே 100 கோடி, 200 கோடி ரூவா எடுக்கிற படங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் குடுத்து, அந்த படம் நாசமா போற மாரி ஒரு விஷயம் பண்ணி, அந்த காச குவிச்சு, அப்படித்தான் இவங்க வந்து பண்றது. பெரிய மனிதர்களுக்கான அரசு தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசே தவிர, இது ஒருபோதும் இந்த இந்த சாமானிய மக்களுக்கான அரசா இருக்கவே இருக்காது. இது திரைத்துறை பகிரங்கமா தெரியும். இது வெளியில யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு திரையுலகம் பாதிக்கப்படும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா, எல்லாம் நீங்க உள்ள போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா, திரைத்துறையை மிக மிக கையகப்படுத்தியிருக்கிறது நம்ம வந்து திமுக அரசுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்னும் குறிப்பா நான் இதில நேரடியா பாதிக்கப்பட்டிருக்க ஒரு விஷயத்தையும் சொல்றேன். நான் சாமானியன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சிருந்தேன். அத வந்து ராமராஜன், அதாவது சாமானியன் எனும் நான் அப்படிங்கிறது என் டைட்டிலு. அத வந்து வந்து நம்ம திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து சாமானியன்ங்கிற படத்துக்கு ராமராஜன் நடிக்கிற படத்துக்கு கொண்டு எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாங்க. எந்தவித இ அதாவது சாமானியனும் எனும் நான்ங்கிறது கிட்டத்தட்ட நான் வந்து 7, 8 வருஷமா அந்த டைட்டில வச்சிருக்கேன். அவங்க அப்பதான் வந்து பூஜைய போட்டு ஆரம்பிக்கிறாங்க. கேட்டாக்க ராமராஜன் வந்து எதிர்க்கட்சிங்க. திமுக காரங்க வந்து அதாவது ஏமாத்துறாங்கன்னு அவன் சொல்லிருவான்னு சொல்லி, என்ன ஏமாத்தி கொண்டு அந்த டைட்டில குடுத்துட்டாங்க. போய் அங்க பேசவே முடியல. அவங்க அங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே திமுகவுடைய பிரமுகர்கள் தான் ஒவ்வொரு சங்கத்திலயுமே இன்னைக்கு இருக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சதான். நடிகர் சங்கத்தில பூச்சி முருகன் அவர் பண்ற ஆளுமை தான். அதாவது விஜயகாந்துக்கு அந்த கட்டடத்துக்கு பேர் வைக்கணும்னு பேசுறதுக்கு இவங்க கேட்குறாங்க. பத்திரிகையாளர் கேட்குறாங்க. உடனே பூச்சி முருகன் வந்து பேசுறாரு. இவர் யாருங்க செயற்குழு உறுப்பினருங்க. பக்கத்தில விஷால் இருக்கிறாரு, நாசர் இருக்கிறாரு, கார்த்தி இருக்கிறாப்புல. இவங்கள முந்திக்கிட்டு இவர் வந்து பேச வேண்டிய அர்த்தம் என்ன இருக்கு? அவர் வந்து பேசுறாரு. அதெல்லாம் ஏற்கனவே இந்த பேர் தாங்க இருக்கும் அப்படின்னு அவர் வந்து பதில் சொல்றாரு. இதெல்லாம் வந்து பாருங்க அப்ப வந்து திமுகவோட ஆளுமை அங்க இல்லாமையா இருக்கு. அதே மாரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அ நடி இது இது புரொடியூசர் சங்கத்திலயும் இந்த ஆளுமை இருக்கு. நீங்க மேல இருக்கிறவங்க அத்தனை பேருமே திமுக காரங்க தான் அங்க தலைவர், செயலாளர், பொருளாளர்ங்கிற மாரி இருக்கிறாங்க. அதிலேயும் அந்த நிகழ் இருக்கு. நான் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் அப்படிங்கிறது உண்மை. எனக்கு வந்து எந்தவித அதுக்காக அந்த பணத்த அதாவது டைட்டிலா தான் புடுங்குனீங்க. அதுக்கு காசாவது குடுக்கணும்லடா, அதையும் குடுக்கலையா அவைங்க? ஏமாத்தி புட்டாய்ங்க. ஏன்னா இங்க சாமானிய மக்கள்லாம் சமூக நீதிலாம் கிடையாதுங்க. சும்மாங்க அதெல்லாம். ஏமாத்திருவாய்ங்க. ஒரு விஷயமும் பேச முடியாதுங்க. "நீ கிளம்பி போங்க தம்பி. படம் உங்க படம் ரிலீஸ் ஆகணுமா இல்லையா? போங்க தம்பி" அப்படின்னுவாங்க. கிளம்பி நம்ம வந்தே ஆகணும். அப்படிப்பட்ட சூழல் தான் இங்க திரைத்துறை இருக்குது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நேரடியாவே நானே பாதிக்கப்பட்டவங்கிறதுனால நான் அத சொல்ல வந்தேன். திரைத்துறை அதுவும் போல கையகப்படுத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அதத்தான் சேரன் அவர்கள் வந்து சொல்றாங்க.
இங்கே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணலாமே, சரி பண்ணி நீங்கள் அரசியலுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. விஜய் வந்து திரைத்துறையும் தமிழக அரசுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வர்றதுனால தமிழக அரசை கைப்பற்றினா திரைத்துறையும் சரிப்படுத்தலாங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் வர்றாருங்கிறத நான் நினைக்கிறேன். அவர் வரணும், வெற்றி பெறணும். அதாவது திரைத்துறையில் தயவு செய்து ஜாதி மதம் கட்சிகள் சார்புங்கிறது இல்லாமல் கலைஞர்களுக்காக மட்டுமே இருக்கிற ஒரு துறையாக திரைத்துறை இருக்கணுங்கிறது என்னோட ஆசை மட்டும் இல்லைங்க, திரைத்துறையில் அத்தனை பேரோட ஆசை. அது நடந்தால் சந்தோஷங்க.